ஹலோ மக்களே, இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொண்ட நேற்றைய நாளின் இறுதி டெஸ்ட் ஆட்டம். இந்த ஆட்டத்திலே சாம்பியனாக மாறியிருக்கிறது இந்திய அணி. ஆம், என்னது சாம்பியன் என்று நீங்கள் கேட்கலாம். 2-2 என்கின்ற அடிப்படையில் இங்கிலாந்து மண்ணிலே இந்திய அணி தொடரை சமநிலைப்படுத்தி இருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட அந்த தொடர் இந்திய வசம் ஆனது போல் தான் இருக்கிறது. மிகச்சிறப்பான ஒரு வெற்றி, அதுவும் நேற்றைய நாளிலே ஹீரோவாக மாறியிருக்கின்ற முகமது சிராஜ். ஒவ்வாறாக ஆர்சிபி அணியிலே அதிக ஓட்டங்களை விட்டுக் கொடுத்த ஒரு வீரர் இந்த நாட்களின் இந்திய அணியின் சாம்பியன் போலராக இருக்கிறார். பல்வேறுபட்ட தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்து விடாதீர்கள். தீர்மானம் மிகு நேற்றைய நாளின் டெஸ்ட் ஆட்டமானது இங்கிலாந்து அணிக்கு மிக இலகுவான ஒரு ஆட்டமாகத்தான் அமைந்திருந்தது. ஆனாலும் இந்திய அணிக்கு இது வாழ்வா சாவா போராட்டம். கிட்டத்தட்ட நேற்றைய நாளில் இந்திய அணி தோற்றிருக்குமாக இருந்தால் இந்த தொடர் முழுமையாக இங்கிலாந்து அணியின் கைவசமாக மாறியிருக்கும். தொடரை வெற்றி கொண்டிருக்கும். இந்திய அணியினால் இதுவரைக்குமாக இங்கிலாந்து மண்ணிலே டெஸ்ட் தொடர் ஒன்றை வெல்ல முடியாமல் இருப்பது மிகவும் மனவருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் நேற்றைய நாளிலே அவர்கள் போராடியிருந்தார்கள். தொடரை வெல்ல முடியாமல் போயிருந்தாலும் தொடரை சமநிலைப்படுத்துவதற்காக. நேற்றைய நாளில் மாத்திரம் அவர்களுடைய போராட்டம் இருந்தது என்று பார்த்தால் கடந்த 2 டெஸ்ட் ஆட்டங்களிலுமே அந்த போராட்டம் மிக அதிக அளவிலே வெளிப்பட்டிருக்கிறது. மிகச்சிறப்பான முறையில் இந்திய அணியின் அத்தனை வீரர்களும் ஏதோ ஒரு வகையில் தங்களது பங்களிப்பை இந்த டெஸ்ட் ஆட்டங்களிலே நல்கியிருக்கிறார்கள் என்பதையும் இங்கே சொல்லிக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மிகச்சிறப்பான முறையிலே நேற்றைய நாளிலே ஒரு 70 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையிலும் கூட இந்திய அணி மிகச்சிறப்பான முறையிலே அவர்களுடைய பந்துவீச்சு படையை பயன்படுத்தியிருந்தது. சுப்மன் கில்லிற்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை சொல்லிக்கொள்ளலாம். மிகச்சிறப்பான முறையிலே வேகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தியிருந்தார். 3 வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்கியிருந்த இந்திய அணி 2 சுழற்பந்து வீச்சாளர்களையும் பயன்படுத்துவதை அதிகம் தவிர்த்திருந்தது என்பதும் இங்கே சொல்லிக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மிகச்சிறப்பான முறையிலே முகமது சிராஜை அவர் பயன்படுத்திய விதமும் பிரசித் கிருஷ்ணாவை அவர் பயன்படுத்திய விதமும் தான் இந்திய அணிக்கு நேற்றைய நாளிலே வெற்றியினையும் தேடி தந்திருக்கிறது. அதுவும் 6 ஓட்டங்களில் ஒரு டெஸ்ட் ஆட்டம் தோல்வியுறுவது என்பது இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய அடி என்று தான் சொல்லலாம். இந்திய அணி மிகச்சிறப்பான முறையிலே முகமது சிராஜை மிகச்சிறந்த ஒரு ஆயுதமாக நேற்றைய நாளிலே அவர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். சிராஜின் பந்துவீச்சுகள் விக்கெட்டுகளை தகர்ப்பதில் குறியாக இருந்தன. விக்கெட் வேட்டையில் மிகச்சிறப்பான முறையில் இந்திய அணிக்கு உதவியிருந்தார் முகமது சிராஜ் என்பதும் இங்கே சொல்லிக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் பிரசித் கிருஷ்ணா இங்கே மறக்கப்பட்ட ஒரு வீரராகவும் பார்க்கப்படுகிறார். ஆரம்ப விக்கெட்டுகளை ரூட், ப்ரூக் போன்றவர்களின் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த பிரசித் கிருஷ்ணாவும் ஒரு சிறந்த பந்து வீச்சாளராக இங்கே சொல்லிக்கொள்ளப்படக்கூடிய ஒருவராக இருக்கிறார். மிகச்சிறப்பான முறையிலே இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் நேற்றைய நாளிலே அசத்தியிருக்கிறார்கள். மிகச்சிறப்பான வெற்றி ஒன்றை இந்திய அணி பெற்றிருக்கிறது. தொடரை வெல்ல முடியாமல் போயிருந்தாலும் தொடரை சமநிலைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது ஒட்டுமொத்தமாக இந்திய அணிக்கு தொடரை வென்றதாகவே பார்க்கலாம். மிகச்சிறப்பான இந்திய அணியின் நுட்பங்கள், வியூகங்கள், இந்திய அணியின் அணித்தலைவராக சுப்மன் கில் கலக்கிய விதம், இதோடு அவர்கள் மத்திய வரிசையிலே அறிமுகப்படுத்தியிருந்த பல புதியவர்கள் வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா போன்றவர்கள் எல்லாம் இந்த டெஸ்ட் தொடரிலே மிகவும் நினைவு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அத்தனை வீரர்களும் மிகச்சிறப்பான பங்களிப்புடன் நேற்றைய நாளிலே இந்திய அணி தொடரை சமநிலைப்படுத்தி தாயகம் திரும்பியிருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். ஆரம்ப காலங்களில் ஐபிஎல்லின் ஆர்சிபி அணியில் இடம் பிடித்திருந்த இந்த முகமது சிராஜ் அதிக ஓட்டங்களை விட்டுக் கொடுக்கின்ற ஒரு வீரராக இருந்தார். இந்த நாட்களில் இந்திய அணியில் அசைக்க முடியாத நம்பிக்கை மிகு பந்து வீச்சாளராக இருக்கிறார் ஜஸ்பிரீத் பும்ராவிற்கு அடுத்து. இந்த அடிப்படையில் முகமது சிராஜின் பயணம் என்பது மிகவும் கடினமானது. அவர் இந்த நிலையை அடைந்திருக்கிறார் என்றால் அதற்கான உழைப்பு என்பது அவரவசம் நிறையவே இருக்கிறது என்பதும் இங்கே சொல்லிக்கொள்ளப்படக்கூடியவராக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நிச்சயமாக நாங்கள் முகமது சிராஜுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டே ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். ஆனாலும் மிகச்சிறப்பான முறையிலே ஹாரி ப்ரூக் மற்றும் ஜோ ரூட் தங்களது பெயர்களை இந்த தொடரிலே மிகச்சிறப்பாக நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். இந்த தொடர் பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்துவிடாதீர்கள். நன்றி மக்களே.